ஹலோ எவ்ரிவன். நம்ம பார்க்க போகிறது பைத்தானை பற்றி. இவர் தான் கண்டுபிடிச்சார் பைத்தானை, குரு வான் ரோசன். இப்போ இவர் மைக்ரோசாஃப்டில் ஒர்க் பண்ணுறது. 1991 இதை கண்டுபிடிச்சாரு. கண்டுபிடிச்சப்ப வெர்ஷன் 1 இருந்துச்சு, மொதல் வெர்ஷன். அதுக்கப்புறம் 1 1.2 அப்படி அப்படியே வந்து 2.7 வந்து இப்போ கடைசி வெர்ஷன் வந்து 3.11 நிற்கிது. வெர்ஷன்னா என்னன்னா, லைக் வாட்ஸ்அப்பில் நடக்கும்ல, இந்த வெர்ஷனுக்கு அடுத்த வெர்ஷன் அந்த மாதிரி. ஸோ ஒரே சில அப்டேட்ஸ் தான், கொஞ்சம் மாற்றம் பெட்டராக பண்ணி சில சேஞ்சஸ் பண்ணி வந்ததான் இந்த வரைக்கும் அப்டேட்ஸ் ஆகுது இப்போ வரைக்கும். இப்போ என்னன்னா, இது எங்கே ஒர்க் ஆகுது, யூஸ் ஆகுதுன்னு பார்ப்போம். பைத்தன் முக்கியமாக வந்து மிஷின் லேர்னிங் யூஸ் பண்ணுறாங்க. ஏன் முக்கியமானா, மிஷின் லேர்னிங் ஃபீல்டுக்குள்ளே போகணும், டீப் லேர்னிங் ஃபீல்டுக்குள்ளே போகணும் அப்படின்னா நல்ல சப்போர்ட் இருக்கும் கம்யூனிட்டி வைஸ். வாட் ஐ மீன் பை கம்யூனிட்டிஸ், நிறைய பேர் யூஸ் பண்ணுறதுனால டக்குன்னு உங்களுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும். ஒரு ஒரு பைத்தான் கோடில் நிறையா மிஷின் லேர்னிங் ஒர்க் பைத்தான் கோடில் கிடைக்கும் அதிகமாக. ஓகேவா, நிறையா மாடுல்ஸ் இருக்குது. அது மாதிரி தென் வந்து நீங்கள் வெப் டெவலப்மெண்ட் போகிறீங்கன்னா, இப்போ ஜாங்கோட ஃப்ரேம் ஒர்க் இருக்குது பைத்தானில், பிரபலமாயிட்டே வருது இப்போ இது. அதே மாதிரி ஃப்ளாஸ்க் ஏபிஐக்காக, ஜியூஐக்காக ரொம்ப யூஸ் ஆகும். ஜிடிகே, டோட்டல்ஸ் சொல்லி நிறையா இருக்குது. தென் வந்து டேட்டா சயின்ஸு, அனலிட்டிக்ஸ்க்கு இந்த மாடல்ஸ்லாம் ரொம்ப முக்கியமான மாடல்ஸ். இது இல்லாமல் நம்பை இருக்குது, பேண்டாஸ், மேட்ப்ளாட்லிப் மாதிரி நம்பை, சைப்பைலாம் இருக்குது. அது ரொம்ப நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சிஸ்டம் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக யூஸ் ஆகுது, மொபைல் அப்ளிகேஷனுக்காக. இன்னும் நிறையா என்ன சொல்கிறது, வேரியஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது பைத்தான் யூஸ் பண்ணி. ஓகேவா, இப்போது அதுவும் இல்லாமல் இப்போ 3.11 இருக்குது பார்த்தீங்களா. 3.11க்கு வந்து பதிலாக இப்போ வந்து அடுத்து 3.14 வரப்போகுது. 3.14 வந்து C++-ஐ விட ஃபாஸ்ட்டாக இருக்குது. இல்லை அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக இருக்குது ஒரு விஷயம் சொல்கிறாங்க. உண்மையாக பொய்யான்னு தெரியல, வந்தால் தான் தெரியும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப பெட்டராக இருக்கும். பிகாஸ் பைத்தான் சொன்னாலே முதல் கமெண்ட் என்ன வரும்னா, ஸ்லோவாக இருக்கும். ஏன் ஸ்லோவாக இருக்குன்னு கேட்டீங்கன்னா, பைத்தான் கோட் இருக்குல்ல, பைத்தான் கோட் வந்து ரன் ஆகிறதுக்கு என்ன கம்பைலு, அதுக்கப்புறம் இன்டர்பிரேட்டாக இது விஷுவல் மிஷின் இருக்கும் பைத்தானோடது, இப்படி நிறைய ப்ராசஸ் இருக்கும். ஸோ இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் இப்போ எப்படி ஒர்க் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரியலன்னா, லைக் அடுத்து ஒரு நெக்ஸ்ட் 2 வீடியோ இருக்கும். ப்ரோக்ராம் பற்றி எப்படி ரன் ஆகுது அப்படி சொல்லி திகிரியும் கோடு இருக்கும். ஸோ அதில் உங்களுக்கு கிளியராக புரியும். ஸோ அங்கே நீங்கள் பார்க்கலாம். இப்போ வந்து இது ஸ்லோவாக இருக்குன்றதான் இப்போ பிரச்சனை. ஸோ அவ்வளோ ஸ்லோனா நீங்கள் நினைக்கிற மாதிரி ரொம்ப ஸ்லோ அந்த லெவலில் இல்லை, நானோ செகண்ட் ஸ்லோ, அவ்வளோதான். ஸோ இந்த ஸ்லோ பிரச்சனை சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஃபாஸ்ட் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராகும், நிறையா ஸ்கோப் அதிகமாகும் பைத்தானுக்கு. இப்போ ரொம்ப ஹைப் இருக்குது பைத்தானில், இது வந்துச்சுன்னா இன்னும் ஹைப் ஆகும். பட் இங்கே வந்து ஒரு ஹைப் இருக்குது, பைத்தானுக்கு ஒரு ஹைப் இருக்குன்றதுக்காக படிக்காதீங்க. புரிஞ்சு இன்ட்ரெஸ்டோட படிங்க கண்டிப்பாக. ஓகேவா, ஒரு ஹைப் இருக்குது, ஸோ ஹைப் போனோடனே தூக்கி போட்டு போயிடுவீங்க லைக். ஸோ அதெல்லாம் செட் ஆகாது. நீங்கள் ஒரு இன்ட்ரெஸ்ட்டு, ஓகே இப்போ ப்ரோக்ராமிங் படிக்க போகிறோம் அப்படியே ஒரு இன்ட்ரெஸ்டோட பிடிச்சி படிங்க. ஓகேவா, ஓகே. தென் இன்னொரு விஷயம் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, ப்ரோக்ராமிங் வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. என்ன நினைக்கிறாங்க, இன்னைக்கு நைட் ஆரம்பிக்கிறேன், நாளைக்கு காலையில் நான் ப்ரோக்ராமிங் எக்ஸ்பர்ட் ஆகிடுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். கிடையவே கிடையாது. எனக்கெல்லாம் மாதங்கள் ஆயிருக்கு, சில பேருக்கு 4 நாள் ஆயிருக்கு, சில பேர் வீக்லியும் முடிச்சிருவாங்க. ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு டைம் ஃபேஸ், அவ்வளோதான். ஸோ உங்களை வந்து ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. லைக் என்னடா இது வரல, இத்தனை நாளாக படிச்சுட்டு இருக்கோம் அப்படிலாம் இல்லை. பேஷன்ஸாக இருங்க. முதல்ல தூக்கி என்ன பண்ணுவாங்கன்னா, வரல, ஓகே நான் 10 நாளாக படிக்கிறேன், புரியல. எனக்கெல்லாம் இஃபல்ஸ்னு ஒரு விஷயம் இருக்குது கோடிங்கில். எனக்கெல்லாம் பல நாள் புரியாமல் இருந்துச்சு. என்ன இது, நான் என்ன ரொம்ப புதுசு, நான் கோடிங் அப்போ போனப்போ. ஸோ என்ன இது அப்படிலாம் நான் ரொம்ப யோசிச்சிருக்கேன். ஓகேவா, ஸோ எல்லாருமே ஃப்ரெஷ்ஷாக தான். இந்த உலகத்தில் எவ்வளோ பெரிய ப்ரோக்ராம் இருந்தாலும் அவங்க ஃப்ரெஷ்ஷாக தான் ஆரம்பித்தாங்க. எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. அவங்களுக்கும் ரொம்ப டைம் எடுத்திருக்கு. அதே மாதிரி ப்ராக்டிஸ் நிறையா பண்ணுங்க. ஓகேவா, சும்மா வீடியோ என்னோட வீடியோ பார்ப்பீங்க, தென் எதாவது யூடியூப்பில், தென் வேறு ஏதாவது கோர்ஸ் பார்த்தா பார்ப்பீங்க, ஆர்டிகல்ஸ் பார்ப்பீங்க, எல்லாம் பார்த்தே இருப்பீங்க, கடைசி வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ண மாட்டீங்க. மேக்ஸ் மாதிரி தான் ஆக்சுவலாக இந்த ப்ரோக்ராமிங்கிறது. ப்ராக்டிஸ் பண்ணாமல் வரவே வராது. எவ்வளோ வீடியோ பார்த்தாலும் புரிஞ்ச மாதிரியே தான் இருக்கும், கொஞ்ச நாள் ஒன்றும் தெரியாது, வராது, டைப் பண்ண வராது. ஓகேவா, ஸோ நீங்கள் நிறையா ப்ராப்ளம் சால்வ் பண்ணி சின்ன ரொம்பலாம் பெரிய ப்ராஜெக்ட் மாதிரி சால்வ் பண்ண கூட சொல்ல, சின்ன சின்ன ப்ராப்ளம் நிறையா சால்வ் பண்ணிட்டே வந்தால் கூட கடைசியாக பார்க்கும்போது நிறையா நீங்கள் சால்வ் பண்ணிக்க நல்ல ஒரு ஒரு விஸ்டம் இருக்கும் உங்கள் ப்ரோக்ராம் மேலே, ஒரு நல்ல வியூ இருக்கும். அதே மாதிரி மிஸ்டேக் பண்ணுறதுக்கு யோசிக்காதீங்க. ஓகேவா, நிறைய பேர் நினைக்கிறாங்க,
நான் இவ்வளோ மிஸ்டேக் பண்ணுறேன், எனக்குலாம் ப்ரோக்ராமிங் வேறு நான் பண்ண மிஸ்டேக் சொல்கிறேன், ரொம்ப மோசமான மிஸ்டேக்லாம் பண்ணியிருக்கேன். வெளியே சொன்னால் அசிங்கம், அந்த அளவுக்கு பண்ணியிருக்கேன். ஸோ எல்லோரும் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ தப்பு இல்லை, ஓகேவா? இப்போ ஒரு ஒரு 8-10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்க ஒரு டெவலப்பரு ஒரு கோடில் ஒரு பெரிய ப்ராஜெக்டில் மிஸ்டேக் பண்ணுவாங்க. கூகுளில் ஒர்க் பண்ணுற ஒரு ப்ரோக்ராமை மிஸ்டேக் பண்ணுவாங்க. எவ்ரிபடி மேக்ஸ் அ மிஸ்டேக், ஓகேவா? எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும். ஸோ மிஸ்டேக் நிறைய பேர் வச்சுக்கிறாங்க, மிஸ்டேக் பண்ணுறோம் நமக்கு வர மாட்டேங்குது, புரிய மாட்டேங்குது. அதெல்லாம் வந்து ஒரு விஷயமே இல்லை. எல்லாரும் மிஸ்டேக் பண்ணுவோம். ஸோ மிஸ்டேக் பண்ணுங்க, கண்டிப்பாக மிஸ்டேக் பண்ணுறது நல்லது, ஓகேவா? பிரெயினுக்கு லேர்ன் ஈஸியாக பண்ணிக்கும், ஓகேவா? ஸோ ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சேன். ஸோ யா, அவ்வளோதான் கைஸ். ஸோ நீங்கள் வந்து டைம் கொடுங்க, உங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க. நீங்களே உங்களை ரொம்ப புஷ் பண்ணுறது, லைக் நாளைக்குள்ளே கற்றுக்கணும், ஈவினிங்குள்ளே கற்றுக்கணும், நாளைக்கு மதியத்துக்குள்ளே முடிக்கணும். நீங்கள் படிங்க, சால்வ் பண்ணுங்க, ப்ராப்ளம் வரும், அது பொறுமையாக வரும். லைக் உடனே வந்துடணும் அப்படின்னு நினைக்கிறது வந்து கடைசியில் என்ன ஆகும்னா தூக்கி போட்டு எதுவுமே கடைசி வரைக்கும் ப்ரோக்ராமிங் படிக்காமல் தூக்கி போட்டு போயிடுவீங்க. அதான் நடக்கும் ரொம்ப புஷ் பண்ணீங்க அப்படின்னா. ஸோ டைம் கொடுங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், மிஸ்டேக் பண்ணுங்கள், ஓகேவா? அடுத்த வீடியோஸில் உங்களை நான் பார்க்குறேன். பாய்.